என்னது? சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வெறும் 1 டேல போயிட்டு வர முடியுமா? ஆமாங்க கைஸ். நாங்க போயிட்டு வந்திருக்கோம். இந்த வீடியோ பாருங்க. கைஸ் 4வது பிளாட்ஃபார்ம் நம்ம ட்ரெயின் தான் நிற்கிது. ஓடிட்டுருக்கோம். டிக்கெட் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா சீட் இல்லை. நான் அப்பயே சொன்னேன் இவனுங்கிட்ட 3 மணிக்கு முன்னாடி வந்தால் தானே கிடைக்கும். எவனுமே வந்து வரா மாதிரி தெரில கைஸ். 3:30 மணிக்கு 4:30 மணிக்கு வந்து ட்ரெயின் ஏறான்னு பார்த்தா ஊருக்கு முன்னாடி எல்லாமே ஃபுல்லாக ஆயிடுச்சு. பார்த்தீங்களா என்ன பண்ணுறது, எல்லா ட்ரெயினுமே ஃபுட்டு. நாங்களும் லாஸ்ட் போயிட்டே இருக்கிறோம். என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் இவங்க 2 பேரால் தான் லேட்டு. முன்னாடி பார்ப்போம் போயிட்டு எல்லாம் ஏசி கோச் தான் இருக்குது. உடனே நம்ம பக்கம் திருப்பிடாங்க பைஸ். கடலாக இருக்குது கைஸ், வர வழியில் எல்லாம் இருக்குது. சீட்டு இல்லையே, தொங்கின்னு தான் போவோம் நினைக்கிறேன். தொங்கின்னு போகும்போது உங்களுக்கு நான் விளாகில் கண்டினியூ பண்ணுறேன். கிட்ட போயிட்டு பார்ப்போம் எதனா இருக்குதான்னு பார்ப்போம். ஒரே கூட்டமாக தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணெல்லாம் உட்காந்துட்டு ஏத்தாப்புல நம்ம பையன் உட்காந்து சொன்னடி மூறாமல். அப்புறம் அந்த மேலே தான் டாப்பில் தான் கைஸ் நாங்கள் உட்காந்துட்டு இருக்கோம். ஓகேவா, எப்படி சிட்டிங்க மாசாகுதா? அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே கூட்டம், கீழெல்லாம் கூட்டம். இப்போ அண்ணன் பார்த்தீங்கன்னா காப்பி எடுத்துன்னு வந்தாப்புல. நம்ம வந்து காப்பி வந்து மாசாக எடுக்கிறோம் ட்ரெயினில். எல்லோரும் இருக்காங்க. விழுப்புரத்தில் வண்டி நிற்கி சாப்பிட்டாச்சு. வாசலும் கட்டியாச்சு. இதில் தான் நாங்கள் கட்டணும். அப்படியே கையை கழுவி உள்ளே ஊற்றி தலையை உட்காந்து வண்டி நின்றுட்டுருக்கு விழுப்புரத்தில். காப்பி தட்டிட போகிறோம். லாகடிக்கிற இதில் காப்பி தட்டு ட்ரை பண்ணுங்க. விழுப்புரத்தில் வந்தீங்கன்னா காப்பி போடுங்க, ஜாலியாக இருக்கும். அவ்வளோதான். எங்களுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லக்கேஜ்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட். நாங்கள் தெரியாதரமாக அதில் ஏறிட்டோம். டிஃபன் முதல்ல கட்டிட்டு வந்துடுங்க. ஒரு லாங் பேச விட மாட்டான் பாயவன். ஒரு லாங் ட்ரிப் வரேன்னு பிளான் பண்ணுறீங்கன்னா முதல்ல ப்ரிப்பராக வாங்க. நாங்கள் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் வந்து போட்டு விட்டோம். பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு பிளான் போட்டது நான் தான். டேக்லாம் பண்ணாதீங்க, வேஸ்ட்டு. அவனும் பார்க்க மாட்டான் இந்த வீடியோவே, அவனும் பார்க்க மாட்டான் முதல்ல. அப்புறம் எங்கேருந்து அவன் டேக் பண்ணுறது. ஆமாம், இந்த மாதிரிலாம் ட்ரிப்பை என்ஜாய் பண்ணாதீங்க. இது ட்ரிப்பே கிடையாது. முதல்ல ஃபஸ்ட்டு 1 டே ட்ரிப்பை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுங்க கைஸ். அதான் நான் சொல்லுவேன். அதுவும் இந்த மாதிரி கேங்கோட போகாதீங்க. விளங்காது ட்ரெயின் எத்தனை கவுத்துருவானுங்க. 3 மணிக்கு வாங்கலான்னா 4 மணிக்கு வரானுங்க ஸ்டேஷனுக்கு. கடைசியில் ஏதோ ஒன்று இப்படி தான் சீட்டு கிடச்சிக்குது. என்ன பண்ணுறது? சரி, ஓகே. விழுப்புரம் தாண்டிச்சு. நெக்ஸ்ட் ஸ்டேஷன் எந்த ஸ்டேஷன் தெரியல. என்ன ஸ்டேஷன்டா நெக்ஸ்ட்டு? தெரியல எங்களுக்கு. எனக்கு தெரியல கைஸ். நாங்களே ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறோம். திருச்சியா விருத்தாச்சலமான்னு தெரில. போய் பார்ப்போம். வீட்டில் உள்ள எல்லாமே ஒன்று தான்றானுங்க. எப்போ ஒன்றாகும் அது எங்கேயோ இருக்கும். சரி, ஏதோ பக்கத்துலன்றானுங்க. நம்மளுக்கு தெரியல கைஸ். ஓகேவா, நம்ம போவோம். நைட்டில் பெருசாக ஒன்றும் இங்கே காட்டுற மாதிரி தான் ஒன்றும் கிடையாது. நாங்கள் ஏதோ தெரியும். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நாங்கள் வந்து இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக பண்ணுவோம். அதை வந்து நான் வீடியோ எடுத்து போடுறேன். இப்போது ஒரு ஃபன் நடந்தது கைஸ். என்னன்னா, ஒரு அங்கிள் ஒருத்தர் கீழே சீட்டில் உட்காந்துட்டு இருந்தார். சீட்டில் ஓகேவா, இந்த சீட்டில் உட்காந்துட்டு இருந்து நம்ம பையனை என்ன சொல்லிக்கிறாரு, தம்பி நீங்களே இறங்கிடுப்பா அப்படின்னு சொன்னார். அவனும் நான் பண்ணிட்டான். என்ன எதுன்னு கேட்காம பெரிய மனுஷன் எதாவது சொல்கிறாருன்னு வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து கீழே போய் உட்காந்துட்டான். கீழே போய் உட்காந்து எதுக்கு அந்தாலும் மேலே வரப்பா காற்று வரலன்னு சொல்லிட்டு மேலே வரேன் சொன்னால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குதுன்ட்டு. சரி, அவன் கீழே உட்காந்துக்கிறான். சரி, ஒரே சண்டையாக போயிடுச்சுன்னா பார்த்துவாங்க. கொஞ்சம் லாங்கெல்லாம் போல செங்கல்பட்டு இதில் ஹைலைட்டு பார்த்தீங்கன்னா தெரியுமா, செங்கல்பட்டு வரையும் போகிறதுக்கு கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸில் தான் நான் போவேன்னு அவர் 2 காலில் நின்று. ஆல்ரெடி ட்ரெயின் கூட்டம் ஓகேவா, 5 செவலில் கூட்டமாக தான் இருக்குது. அதில் வேறு சண்டை வேறு போகிறாரு. ஒரு ஃபன்னாக நடந்துக்கிட்டு கைஸ். ஃபன்னாக என்ன சொல்கிறாரு, அவர் வயசுக்கு எவன் வந்தாலும் வச்சு ஸ்வைட்ருன்றாரு. அதுவும் அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நான் ஸ்வைட்ருவேன் அப்படின்றாரு.
அவரு வந்து அவ்வளோ ஓல்ட் ஆகுது. ஆமாம் ஆமாம் நானும் பார்த்தேன். பேச கூட முடியல. அவர் நெக்கலாம் நீ நெக்கலாம் பேசுறாங்க. அவருக்கு அவன் திருப்பி பேசானே ஒரு வேல்யூ. போல அதான் வண்டி கட்டு வரியா அப்படி சொல்றது ஒன்றும் இல்லைங்க. எதுக்கு இல்லை ஒரு ஒரு செங்கல்பட்டு தூரம் போகிறதுக்கு எதுக்கு சண்டை? செங்கல்பட்டு ஒரு தூரமா இல்லை, தாம்பரத்துலேருந்து அரை மணி நேரத்துக்கு ஒரு ட்ரெயினே நல்லாவே இருக்கு. தாம்பரத்துலேருந்து எக்மோர் வந்து எக்மோர்லேருந்து செங்கல்பட்டு போயிருக்காரு. யாருன்னா தாம்பரத்துலேருந்து பஸ் பிடிச்சி போயிருக்கலாம் செங்கல்பட்டுக்கு. எதுக்கு என்ன தெரில. ட்ரெயின்லேயே போக சொல்ல வேண்டியதானே அவரு. அது ஒரே ஸ்டிச்சில் நான் போக 2 மணி நேரமாக உட்காந்துக்கிறாரு. ஆனால் அவர் வந்துட்டாருன்னா ஒரு 1 ஹவர் வீட்டுக்கு போயிட்டு நேரத்துக்கு சாப்பிட்டு அது ஆனால் தினைக்கும் அவரு இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறாரா கேட்டா நான் இந்த டைம்ல வருவேன் எல்லாருமே பார்ப்பேன். ஒருத்தர் வந்து சீட்டு கேட்டார் அவர்கிட்ட. நான் உங்களுக்கு டெய்லி நான் வந்துட்டு இருக்கேன் இந்த ஸ்டேஷன் அப்படின்னு அவர் சொன்னார். நான் அவர் சொல்கிற உடனே நான் டெய்லி இங்கே இருந்தால் செங்கல்பட்டு போயிட்டு வரேன் இந்த ட்ரெயினில் தான். நீங்கள் நான் மூஞ்சியே பார்த்தது இல்லை. டெய்லி செங்கல்பட்டுக்கு ஏன்டா இந்த ட்ரெயின் ஏறணும்? 2 ட்ரெயின் இருக்குது, அதுக்கு ஏறி போனாமே. மைக் எத்தனை நாங்கள் பேசுறது பார்த்தீங்கன்னா அவ்வளோவா சத்தமாக கேட்குதான்னு தெரியல. மைக் வேறு எடுத்துகிட்டு வரல. ஓகேவா, ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நாங்கள் முடிஞ்சால் வாய்ஸ் ஓவர் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். இல்லைனா இந்த ஃபுட்டேஜ் வராது. ஓகேவா, மேக்ஸிமம் வந்துடும். ஓரளவுக்கு நாங்கள் கத்தி தான் பேசுகிறோம். இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நடக்கணும். பார்ப்போம் எப்படி வருதுன்னு. ஏய் அப்படிலாம் சொல்லடா பிச்சையாடா. டேய் நான் தூங்கிட்டேன்டா நானு. நான் ஸ்டாப் கூட தெரியாம கடைசியில் ஏன் நீ நான் வந்ததே இல்லடா. கண்ணு பூசுதுரா வேற. என்னம்மா விளாண்டுக்கிறீங்க? வீட்டுக்காரனே விளாண்டு என்னதான் யாரா நம்ம பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக கன்னியாகுமரி வந்து ரீச் ஆகிட்டோம். திருவள்ளுவர் சிலையை இதோ நின்று பார்த்தாச்சு. உங்களுக்கு நான் டைமில் போடுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். வந்து பார்த்து முச்சாச்சு. திருவள்ளுவரை பார்த்தாச்சு. இந்த பக்கம் தான் வந்தோம். பாருங்க, சுற்றி பார்க்கறதுக்கு வேறு என்ன இருக்குன்னு ஒன்றும் தெரில. இதான் என்ட்ரன்ஸு. ஆட்டோக்காரங்களை அங்கே தான் இறக்கி விட்டு போனார். இதுதான் பார்க்கிங் பார்த்துங்க. அது ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது. அது என்னன்னு தெரில. சுற்றி வியூலாம் செம்மையாக இருக்குது. என்ன பேசுறதுன்னு எனக்கும் தெரில சுத்தமாக. ஏதோ ஒரு போர்டுமே போட்டுறானுங்க, வெடி பார்த்துன்னு என்னென்னு பார்ப்போம். அதோட வடக்கோட்டை, தேனாம்பேட்டை, மவுண்ட் பீச்சா. நெக்ஸ்ட்டு பாய்ஸ் எங்கே பாய்ஸ் போகிறோம்? எங்கடா போகிறோம்? திருப்பத்தூர் திருப்பரப்பு அருவி. 60 கிலோமீட்டர்லாம் போனீங்கன்னா இதில் அதெல்லாம் போய் திருப்பரப்பு ஃபால்ஸ் இல்லை கட்டா அதான் போலாம் பேசிகிட்டு இருக்காங்க. பார்ப்போம் என்னென்னு தெரியல. டீக்கல்ல போய் நம்ம பேசுவோங்க. ஓகேவா, கட் பண்ணிக்கிறீங்க. பார்த்தீங்கன்னா இப்போ திருவள்ளுவர் ஸ்டாச்சுவை பார்த்துட்டோம் கன்னியாகுமரியில். வேறு என்ன பார்த்துட்டு எனக்கு தெரில. ஓகேவா, பையன் ஏதோ டீ எழுதிருந்தப்போ அசிங்கமாக பண்ணாதீங்களா. பேசுவோமே அடுத்து போகிற ஸ்பாட்டு பார்த்தீங்கன்னா அது என்ன பார்த்து பேச்சு பாறையா இல்லை திருப்பரப்பு ஏதோ சிறுபருப்பா நீங்களே சொல்றீங்கப்பா. திருப்பரப்பு ஃபால்ஸ். நம்ம இங்கேருந்து கன்னியாகுமரியிலேருந்து திருப்பரப்பு ஃபால்ஸை போய் ரீச் ஆகிட்டு
அங்கேருந்து ஒரு vlog போகிறோம். 47 கிலோமீட்டர் கிட்ட. 47 தான் வருது. 47 கிலோமீட்டர் தான். போர்டில் 60 கிலோமீட்டர் போய் சொல்கிறாங்க நம்மகிட்ட. பார்ப்போம் எவ்வளோ தூரம். இல்லை எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்க்கலாம்டா. எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்ப்போம். காட்டா பார்த்தீங்களா ஃபால்ஸு என்னென்ன லைட்லாம் தெரியுது. அதில் கிளாரிட்டி டீ கிடையாது, வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் புகை அடிக்குதுன்னே தெரியல, என் கேமரா ஒன்றும் புரியல. தூக்கி போட்டுறேன். சரி ஓகே, நம்ம டீ குடிச்சிட்டு கொஞ்சம் யோசிப்போம். அந்த ஃபால்ஸுக்கு போயிட்டு அங்கேருந்து ஏன்னா எங்களுக்கு தெரியல பஸ் ரூட் எப்படின்னு தெரியாது. நம்ம யோசிச்சு கன்னியாகுமரி பஸ் ஸ்டாண்ட் கூகுள் மேப் இருக்குடா. கூகுள் மேப் நம்பி நீ பஸ்ஸு தானே ஓட்ட போகிறான், நீ ஓட்ட போகிற. நான் என்ன சொல்கிறேன், இப்போ கன்னியாகுமரி பஸ் ஸ்டாண்டுக்கு போவோம் ஃபஸ்ட்டு, ஓகேவா? கன்னியாகுமரி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு அந்த ஃபால்ஸ் பேரை சொல்லி டிரைவருக்கெல்லாம் கேட்கலாம். சொல்லக்கூடாது, ஃபால்ஸோட பேர் சொல்லணும். வைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க காலங்காத்தால. பல்லு வளைகள்னா ஒரு மாதிரி பேசுவீங்களா? அப்படிதான். நம்ம போயிட்டு அங்கே பஸ் ஏறும்போது எக்ஸ்பீரியன்ஸ் தரமா இருந்தது. சொல்லுங்கப்பா, ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவலில் தான். ஆனா இடம் கட்சிச்சு ஓரளவுக்கு, தூங்குற டைமுக்கு கரெக்டா கட்சிச்சு. 3 மணிக்கு விடிஞ்சிட்டு அப்புறம் தூங்கினா என்ன தூங்கலாம். நம்ம தூங்குறது வந்து லேட்டு தான். 2 மணிக்கு தான் தூங்குறது. ஃபோன் தான், ஃபோன் பார்த்துனே அப்படியே போனால் கரெக்டாக தூக்கம் வர கேப்பில் நமக்கு ஃப்ரீ ஆயிடுச்சு. எல்லாமே எல்லாரும் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க நடுவில். நம்மளுக்கு அப்படி இல்லை, ஒரு திருச்சி தானே ஒரு ஃப்ரீ ஆயிடுச்சு. இதில் என்ன ஹைலைட்னா பக்கத்தில் உட்காந்தாப்புல தூங்கி வச்ச பக்கத்தில் ஒரு ஆண்டி வந்து படுத்துருச்சு. நான் ஏந்து போயிட்டேங்க. நான் கூப்பிட்டான், நான் கம்முன்னு ஏந்து போயிட்டேன். நம்மளை விட்டு இறங்கிட்டாங்க போல முன்னாடி ஸ்டேஷன்ல. அது கூட பரவாயில்ல, இவர் தூங்கியிருந்தாரு. நான் வந்து ஃபோன் பார்த்தேன், திடீர்னு ஒருத்தர் வந்து ப்ரோ கன்னியாகுமரி வந்துச்சு. எல்லா ஸ்டேஷனையும் நோட் பண்ணுங்க. ஏதோ என்னது கலகங்கெல்லாம் நோட் பண்ணுவோம். கலகம்லாம் ஏதோ ஒரு ஊர்லாம் வந்தது, அதெல்லாம் இறங்கி நின்று பார்த்துன்னு இருக்கிறோம். கடைசியில் இறங்க வேண்டிய ரூட்டை விட்டுட்டு நாங்கள் வந்து ட்ரெயினில் பார்த்துன்னுக்குறோம். ஒருத்தர் ப்ரோன்னு வந்து கதை தட்டுறாரு. என்னடான்னு கேட்டால் கன்னியாகுமரி வந்துச்சு, என்னடா தூக்கி நிற்கிறீங்கன்றாரு. அவர் சொல்லணும், நாங்கள் இன்னொரு எழுந்திருக்க மாட்டோம். ஒரு ட்ரிப்பும் அந்த மாதிரி அவரு கஷ்டப்படுறாரு. கன்னியாகுமரி வந்துச்சு ப்ரோ, எந்திரிக்கிறோம் தான் ப்ரோ அப்படின்றாரு. யாருன்னே தெரியல, ஜன்னல்லேருந்து எழுப்பிட்டு போகிறோம். அவர் எழுப்புனா இன்னும் உட்காந்து தூங்கி தான் இருந்திருப்போம். போயிட்டு இருக்கோம், அதே டைம் லாப்ஸ் போயிட்டு இருக்கோம். எல்லாமே வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். ஹைலைட் என்னன்னா, இது ஸ்டேஷன் போய் தெரியாமல் முடிச்சது தான் அதிகம். ஏன்னா இருட்டில் ஒன்றும் தெரில, எந்த இடத்துல நிற்கிறோன்னே தெரில. ஒருத்தன் திண்டுக்கல்ன்றான், இன்னொருத்தன் வந்து வேற ஏதோ ஒரு ஊர் பேர் சொல்கிறான். இல்லை ஆனால் வந்துட்டோம், எப்படியும் வந்து சேர்ந்துட்டோம். பெரிய விஷயம் தான். ஒரு திடீர் ட்ரிப் வந்து ஸ்டேஷனை பார்க்கல, லாஸ்ட் ஸ்டேஷனை பார்க்கல, வேற இதெல்லாம் பார்த்துருவோம். ஆமாம், சொல்கிறோம் தெரியும் 5:30 போயிடுவோம் அப்படின்னு பார்த்து கூட 5:30 யாரும் அந்த ஸ்டேஷன் நிறுத்தல. இன்னும் நாங்கள் கவனிக்காமல் இப்போ எங்களோட கைஸ் அவங்க வீடியோ எடுத்து தர ஃபோட்டோ எடுத்து சொல்லியிருந்தாங்க. ஒரு கேரளா பைஸ் இங்கே தான் இப்போ தான் வந்துட்டு இருக்கேன். வேறு லெவலாக இருந்துச்சு. வரல கரெக்டாக இருக்கும் பைஸ். அவரு அவர் தான் அவர் வந்து கேட்டாலும் தமிழ்நாட்டு கொடுத்தாங்க. சரி ஓகே, சரி ஓகே. நாங்கள் வந்து வீடியோலாம் முடிய முடியாது இதுக்கு மேலாம். சரி ஓகே, நாங்கள் பால்ஸுக்கிட்ட போயிட்டு நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். ஓகேவா? நாங்கள் ஒரு திருப்பரப்பு பால்ஸுக்கு போக வேண்டிய பஸ்ஸை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போது நாங்கள் வடசேரி போகிறோம். ஆமாம், நாகர்கோவில் வடசேரி. ஓகேவா? நாகர்கோவில் வடசேரின்னு தெரியல எங்களுக்கு. நாங்கள் போகிறோம், போயிட்டு அங்கேருந்து வேறு பஸ்ஸு பிடிச்சி போகிற மாதிரி இருக்கும். போயிட்டு சொல்கிறோம். ஓகேவா? ஆனால் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்தந்தனா பஸ்ஸு வச்சு ஒரு டீக்கு ஆசைப்பட்டு பஸ்ஸை விட்டோம். பார்க்கலாம், கன்னியாகுமரி தாங்க. ஃபுல்லாக நேச்சர் தான், தென்னை மரம் தான். கேரளாவாக கன்னியாகுமரின்னு குழப்பமாகவே இருக்கும் வந்துட்டிங்கன்னா. ஒரு மலை ஒன்று இருக்குது, அந்த மலை உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, எனக்கும் தெரில. காட்டுறாருங்க. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கோம்னா என்னன்னா ஒரே வடச்சேரியில் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறோம். ஃபுல்லாக சுற்றி ஒரே மயானமாக இருக்குது. நம்மளுக்கான பஸ் வந்துருச்சு. திருப்பரப்பு ஃபால்ஸ் எங்கே இருக்குன்னா பின்னாடி என்ன ஒரு இருங்க கைஸ், நான் பின்னாடி வந்து காட்டுறேன் உங்களுக்கு ஃபுல்லாக. இது என்னது கோதையாறு அப்படின்னு போட்டிருக்கல, அந்த ஸ்டாப் பக்கத்தில் அப்படி நிற்கும். ஓகேங்களா? அந்த பஸ்ஸு, இந்த பஸ்ஸுடைய என்ன சொல்கிறது, இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா பேர் என்னன்னு வரும்னா
அணை முகம்னு வரும். நான் உங்களுக்கு வந்து பேக் கேமரா ஃபிட் பண்ணி காமிக்கிறேன். இதில் ஒன்றும் தெரில. ஓகேவா, நம்ம இந்த பஸ்ஸில் தான் போகிறோம். ஆப்போசிட்டில் தான் இருக்குது பஸ்ஸு. நான் மச்சான், அது உள்ள ஒரு மச்சான், 3 பேர் போகிறோம். ஓகேவா, வண்டி நம்பர் இதாங்க, பார்த்துக்கோங்க. இந்த வண்டியில் தான் நாங்கள் ஏறி போகிறோம். மஞ்சள் கலர் பஸ் தான், நல்லா போவோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த வண்டியில் போகும்போது vlog கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே எந்த லொக்கேஷன்? ஸோ இங்கே தான் இதாங்க என்னது வடசேரி. வடசேரி இதில் தான். இதான் வந்து பெரிய பஸ் ஸ்டாண்டு போல இருக்குது இங்கே. இதுதான் ஃபுல்லாக சுற்றி அதோ பாருங்கள், சிடிசி எல்லாம் ஏசிடிசின்ற பாருங்கள். ப்ரைவேட் பஸ் எல்லாமே அந்த பக்கம் தான் போகுது. இது உள்ள ஃபுல்லாக பெரிய பஸ் ஸ்டாண்டு தான். ஓகேவா, சரி உங்களுக்கு நான் இந்த பஸ்ஸில் போயிட்டு vlog அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா, பாய். வடசேரியிலேருந்து நம்ம இந்த மால்ஸுக்கு பஸ் ஏறிட்டோம். பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் வியூ பாருங்கள் கைஸ். வணக்கம் அப்படின்லாம் போர்டு வருது, அதெல்லாம் விட்டுருங்க. நான் ஜூமின் பண்ணி காமிங்க. இங்கே தென்னை மரம்லாம் இப்போ வியூ பாருங்கள் கைஸ். பாருங்கள், தரமாக இருக்கும். லைஃப்பில் ஒரு டைம் ஆச்சு இந்த மாதிரி இடத்துலாம் வந்து இந்த மலையெல்லாம் ஏறி பார்க்கணும் கைஸ். வியூ எப்படி தரமாக இருக்கிறதா? வேறு எதனா வியூ பாயிண்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு காட்டுறேன். இந்த வழியில் ஒரு ட்ரெயின் கிராசிங் தூக்கி போடுது. இந்த பக்கம் அதே மாதிரி ட்ரெயின் வரும் போல் இருக்குது. நைட்டில் வந்தது ஒன்றும் தெரில, எந்த வழியில் வந்தோன்னு தெரில, ஒன்றும் புரியல. ஓகே, பார்ப்போம். அடுத்து வேறு எதனா ஒரு இதில் காமிக்கிறேன். நல்லா இருக்குது, நல்ல ஸ்பாட்டாக வந்ததுன்னா வீடியோ எடுக்கிறேன் கைஸ். நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபால்ஸுக்கிட்ட வந்துட்டோம். ஃபால்ஸை பார்க்குறீங்களா? ஃபால்ஸ் வியூ பாருங்கள். நான் உங்களுக்கு பேக் கேமரா ஃபிட் பண்ணி காட்டுறேன். இந்த டவுன்லேருந்து தான் வர மாதிரி இருக்குது ஃபால்ஸுக்கு. ஓகேங்களா, இந்த டவுனில் 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. டிக்கெட்லாம் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். பாருங்கள், உங்களுக்கு ஃபிட் பண்ணி காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம பையன் பாருங்கள் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சோம். நம்மளோட ஃபோனில் வேறு ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு காய்ச்சி. நம்மளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. சரி, ஓகே, நான் வியூ காட்டுறேன், அதை பாருங்கள். ஓகேவா, காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபால்ஸுக்கு வந்தாச்சு. வந்துட்டு உங்கள் வியூலாம் காமிச்சேன். பயங்கரமாக இருக்கும்னு நம்புகிறேன். ஆனால் நல்லா தான் இருக்குது. குளித்தோம், வேறு லெவலாக இருந்துச்சு. கண்ணெல்லாம் வேறு சவுண்ட். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்தால். ஸோ எல்லோரும் வாங்க, மஸ்ட் ட்ரை. கன்னியாகுமரி வந்தீங்கன்னா இந்த ஃபால்ஸுக்கு வந்துட்டு போங்க. வராமல் மட்டும் போயிடாதீங்க. நம்ம பாய்ஸ் எதாவது சொல்கிறாங்க கேளுங்க. டிக்கெட்டு தரமாக இருக்குது. கண்டிப்பாக டிக்கெட் பண்ணோம். கன்னியாகுமரி வந்தீங்கன்னா இது நம்ம ஒரு ஸ்பாட்டாகவே வச்சுங்க. நம்ம நீ என்ன சொல்கிறியா? 10 ரூபா சார்ஜ் தான் பண்ணுறாங்க. சரியான ஒர்த்து. நீங்கள் வந்து சரி சரி ஒர்த்து தான். குடும்பத்தோட வாங்க, ஃபேமிலியாக வாங்க, என்ஜாய் பண்ணுறோம். கூட அறிவிப்பு பக்கத்தில் பார்த்தா உள்ள ஒரு 1 கிலோமீட்டர் நடக்கணும் போல. 1 கிலோமீட்டர் இல்லை, ஒரு 500 கிலோமீட்டர். ஒரு ஜாக் ஃப்ரூட்டு, அப்புறம் லிச்சி பழம் எல்லாம் வீட்டுக்கு வச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து நம்ம ஊர்ல எப்படி அந்த பூ வைக்கிறது, அந்த மாதிரி ஒரு மாங்காய் மரம் வைக்கிறது, அந்த மாதிரி லிச்சி பழம் ஷேர் பண்ணி கல்ல குத்து வாங்க மாட்டாங்க போல. எல்லாமே பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டே வாங்கிடுவாங்க. இடம் வாங்கினா கூட பக்கத்து வீட்டு இவன் ஜாக் ஃப்ரூட் கொடுப்பான், அவன் வாழைப்பழம் கொடுப்பான், இவன் வச்சுப்பான். அந்த மாதிரி தான் இருக்கானுங்க. ஆனால் நல்லா போச்சு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. நான் போகும்போது ஸ்டார்ட் பண்ணுறோம். தரம் வேற லெவல். நல்லா இது மாதிரிலாம் மேலே போய் வீடியோ காட்ட முடியாது. வேறு லெவல். செம்ம ஒர்த்து. கண்டிப்பாக வரலாம். ஆனால் என்ன சீசன் பார்த்து வாங்க. தண்ணி இல்லாத டைமில் வந்துடாதீங்க, வேஸ்ட்டாக போய்டும். வந்தும் வேஸ்ட்டாக. இந்த சீசன் கரெக்டான சீசன். செம்ம சீசன். என்ன மாதம் இது? ஜூன் மாதம் வேறு லெவல். தரமாக இருந்துச்சு. இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம தொட்டி பார்த்துட்டு போகிறோம். அங்கே போய் கண்டினியூ பண்ணுறோம். ஓகேவா, பை.
கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது எங்கே வந்திருக்கோம்னா தொட்டிப்பாலம் வந்துட்டோம். ஓகேவா, டைம் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் டைம் வந்து 1:53. ஓகேவா, சரி ஓகே 2 மணி ஆகிடுச்சு. 2 மணி நம்ம எப்பவுமே உண்மையை தான் பேசுவோம். ஓகேவா, தொட்டிப்பாலம்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்குது, பார்க்குறீங்களா? என்னடா மற்ற புஷன் எதுவும் பண்ணு ஒன்றும் பண்ண சும்மா பாருங்க கைஸ், பெரிய இவ்வளோ பெரிய பள்ளம் பாருங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு பேக்கில் ஃபிட் பண்ணி காமிக்கிறேன், அப்போ தான் நல்லா தெரியும். ஓகேவா கைஸ், அந்த பள்ளம்னு சொன்னல இங்கே பாருங்கள். பள்ளம் கிடையாதான், தோப்பு போல்டு வாழைத்தோப்பு தோப்பாங்க கைஸ். இது டோக்கன் எடுக்கணும் போல் இங்கே. சரி வாங்க நம்ம தொட்டி பாலத்துக்கு போவோம். காசு கூறா என்எஸ்சி தான் விட்டோம் கைஸ். இதான் தொட்டி பாலம் பார்த்துக்கோங்க. தொட்டிப்பாலம் வந்துட்டோம். காமராஜரை தொட்டு கும்புறாங்க எல்லாரும். சும்மா எல்லாம் ஒரு ஃபேண்டசி தான். எல்லாம் வீடியோ பண்ணுறானுங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. எல்லாம் கிட்ட போயிட்டு காட்டுறேன் உங்களுக்கு, அப்போதான் தெரியும். என்னடா அடப்பா வாழைப்பழமா? நான் கூட வேற ஏதோ வந்துட்டேன். என்னம்மா கொலையா? வாழைப்பூ கொலை தாருடா தாயோடி தாரு இல்லப்பா, ஐயோ பூ சொல்றது. சரி ஓகே, நம்ம கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். தொட்டிப்பாலம் ரீச் ஆகிட்டோம். தொட்டிப்பாலம் வியூ பாருங்க. என்ன ப்ரோ என்னாச்சு? தொட்டிப்பாலத்தில் தொட்டியில் தண்ணீர் வத்தி போயிருக்கிறது கைஸ். அப்படிதான் தொட்டிப்பாலத்தில் தண்ணி இல்லை கைஸ், அன்ஃபார்ச்சுனேட்லி தொட்டி காலியாக தான் இருக்குது. இங்கே தான் பிரேமம் படம் எடுத்தாங்களாம். தண்ணியே இல்லை. தண்ணி தானே வரும் ஃபர்ஸ்ட் தெரியா? இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சிட்டாங்களா? வரலையா? சீசன் இல்லையா? பாசனத்துக்கு போனோம்ல, அதனால பைப்பு கிடையாது, அதனால பாலம் மாதிரி கட்டி விட்டாரு, மெத்த விடு மாதிரி. இதில் புளிப்பாங்க தானே, அப்போ எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தொட்டிப்பாலத்துக்கு மேலே தான் நின்றுட்டு இருக்கோம். தொட்டிப்பாலத்துலேருந்து ஒருத்தன் தண்ணி கீழே விட்டான். எங்கடா போகுது தண்ணி? கம்முனேரா. தொட்டிப்பாலம் வியூ வேற லெவல். ஆனால் தொட்டியில் தான் தண்ணி இல்லை. பாய்ஸ், தொட்டிப்பாலத்தை பற்றி உங்கள் ஸ்பீச்சு. தரமான வியூ பாயிண்ட்டு, கண்டிப்பாக மிஸ் பண்ணவே கூடாது. கன்னியாகுமரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்பாட்டாக. இதே தான் போன ஸ்பாட்டும் சொன்னீங்க. எல்லா ஸ்பாட்டும் நாங்கள் சொல்கிறது தான். இப்போ தான் அதை நம்பி தான் வேணும். ஆக்சுவலாக கன்னியாகுமரி மெயினாக ஒரு 5 ஸ்பாட். ஆமாம், அவ்வளோதான் இருக்குது, பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ கூட கூகுளில் கூட டாப் 10 போட்டிங்கன்னா கன்னியாகுமரி வராது, எதுவுமே வராது. தொட்டிப்பாலம் லிஸ்ட்லேயே வராது. அப்படி இல்லைப்பா, அது யாருக்கும் தெரியல, நான் வரல. அப்படிலாம் இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. தண்ணி வந்தால் தானே நம்மளும் எதனா சொல்கிறதுக்கு. தண்ணி எல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் என்ன சொல்கிறது? கீழே போகுது கைஸ், அவ்வளோ தண்ணி மேலே வரல. காமராஜர் பிளாக் பண்ணிட்டாராங்க. காமராஜர் எப்பயோ போயிட்டாரா? என்னடா பேசு, என்னடா பேசு. அப்படிதான் தாத்தா சொன்னாரு. காமராஜர் வந்து காமெடி பண்ணாரா? காமெடி பண்ணல, அவர் உண்மையை சொல்லிட்டு போறாரு. அவங்களோட சொல்லிட்டு என்ன கட்டு போனாரு? இல்ல கட்டிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமா சரி இங்க வானா பசங்க ஆச்சிட்டு போயிடுவானுங்க. ஒரு லிமிட் ஆயிட்டு தான் இருக்கு. நம்ம நின்றாலே இந்த ஆயிட்டு வந்துடும். தண்ணி வந்துச்சுன்னா என்னென்னப்பா என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. போனாரா தாத்தா? அவரும் கிளாஸ்மேட் இப்போ போனார்ல. என்னடா புது பொருளையே கழுவி விடுறீங்க. வியூ தொட்டிப்பாலம் ஒருத்தோ இல்லையோ, வியூ வருதோ இல்லையோ, வியூ தரமா இருக்கு. வியூக்கு வரலாம். நீங்க எந்த சீசன் வந்தாலுமே இந்த வியூ மிஸ் ஆகாது. எல்லா சீசனுமே வியூ கண்டிப்பா இருக்கும். அதனால நீங்க எப்போ வரீங்கன்னா வந்துக்கோங்க. வாங்க, அப்போ கூட வாங்க. தரமா சீசன் அப்போனா கொஞ்சம் க்ரௌடா இருக்கும். இதுலலாம் எவனா நீச்சல் க்ரௌடா தான் இருக்கு கொஞ்சம். இப்போ நீங்க வந்து இந்த சைடு பார்க்கல, பேக் கேமரால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் பேக் கேமரா ஃபிட் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. நீ என்ன சொல்றா? நான் என்ன சொல்ல வரேன்னா, சொல்லு, நீ என்ன சொல்ற? முன்னாடி போனா பரவாயில்ல. சொல்லாடே பேச. ரீல்ஸ் எடுக்கணும். ரீல்ஸ் எடுக்க தான் நாங்கள் வந்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் வந்து vlogging. காமரா கண்ணது மாட்டு தொட்டி பாலம். தண்ணி வந்து தண்ணி உடல விவசாய கடனால பண்ணி வச்சிருக்காங்க. விவசாய கடனா
வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? விவசாய அதெல்லாம் இல்ல. இப்ப அந்த தாத்தா என்ன சொன்னாரு, அவன் வந்து காமராஜ் தான் நிறுத்தினாரு அப்படிதான் சொல்லிட்டு போனாரு. அப்படிலாம் சொல்லி அதெல்லாம் நிறுத்திட்டு போறாங்க. அவர் கூடமா நிறுத்திலாம் போனா என்னடா பாசனத்துக்காக நிறுத்தி வச்சிருக்காங்கடா. அந்த பயிர் அறுவடை பண்ணாங்கன்னா தண்ணி ஓபன் பண்ணி விடுவாங்க. இங்க இருந்து எங்க போகும் தண்ணி? அங்க இருந்து ஓபன் பண்ணுவாங்க. தாமிரபரணி ஆத்து. தாம்பரமா தாம்பரம் நம்ம வீடாச்சு. தாமிரபரணி திறந்து விட்டா இங்க தண்ணி விஷால் படம். அந்த படம் இல்ல தண்ணி. இல்ல சீரியஸா எங்களுக்கு ஒண்ணும் தெரியல இதெல்லாம் பத்தி அந்த அளவுக்கு சும்மா கதை தான் தாத்தா சொன்னாதான் சொல்றேன். guys அதெல்லாம் என்னமோ சொல்றானுங்க அதெல்லாம் வந்து ஒன்றும் நம்புற மாதிரி தெரியல ஏன் தண்ணி நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு ஒன்றும் தெரியல ஒரு சீசன் இல்லையா என்ன ஏதுன்னு தெரியல அது தென்னை மரம் காடாது நான் ஃப்ளிப் பண்ணி காட்டுறேன் guys அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் 0.5ல வச்சு ஃபுல் வியூ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ஓகேவா ஓகே இதோட நான் வந்து வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ் இதுக்கு மேலே ஸ்பாட்டு நம்மளுக்கு எதுவும் தெரியல ஸ்டோரேஜ் இல்லை அதுதான் மெயின் ரீசன் ஸ்டோரேஜ் இல்லை ஓகேவா ஸ்டோரேஜ் இல்லை ஆனால் ஃபுல்லாக மெமரிஸ் மெமரிஸ் நல்ல மெமரிஸ் தான் என்னடா பீரோ பாரு காய்ஸ் வேற வாங்க 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 இல்ல நான் தான் உங்களை கூப்பிட்டு வழி நடத்துறேன். சரி ஓகே கைஸ் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக போயிடும் வீடியோ இது நாங்கள் தூங்க போகிறோம் சுத்தமாக முடியல ஆனால் 3 பிளேஸ்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான் பார்க்க முடியுது கொஞ்சம் கஷ்டம் தான் நம்மளால முடிச்சிட்டோம் நம்மளால முடியுமா டவுட் தான் பார்க்க முடிஞ்சுச்சு. இல்ல இன்னும் டைம் இருந்தா பார்க்கலாம் இன்னும் ஃப்ரீயாகவே நல்லாவே என்ஜாய் பண்ணுவோம் எங்களுக்கு இன்னமும் டைம் இருந்துச்சு. ஆமாம் ஒரு 1 hour கிட்ட பஸ் ஸ்டாண்டில் தான் சும்மா கரெக்டு தான் ஆனால் பஸ்ஸு நாங்கள் புக் பண்ணது அந்த மாதிரி புக் பண்ணி கிளம்பிட்டோம் ஃப்ரீயாக புக் பண்ணிட்டு ஜம்முன்னு படுத்துட்டே போயிடுவோம் ஒரு 6-7 மணிக்கு ரீச் ஆகிடும் கிளம்பாக்கம் போய் ரீச் ஆகிடும் நாங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆமாம் ஆமாம் சரி ஓகே கைஸ் இந்த vlog-ஐ பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு வந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கு அடுத்து நிறைய வீடியோ வரும் ஓகேவா நம்ம அடுத்தடுத்த ட்ரிப்பு போயிட்டே தான் இருப்போம் பக்கத்தில் இருக்க இந்த எப்படி சொல்கிறது இந்த பக்கத்தில் பீச் மெரினா பீச்சு பக்கத்தில் வண்டலூர் அந்த அளவுக்குலாம் நம்ம இறங்கி அந்த அளவுக்குலாம் பட்ஜெட்லாம் போட மாட்டோம் நாங்கள் பட்ஜெட் இல்லாமல் ஒன் டே ட்ரிப் போடுவோம். ஒன் டே ட்ரிப் போய் சூப்பராக மாஸ் காட்டுவோம் நாங்கள் ஓகேவா ஒன் டே ட்ரிப் ரொம்ப கஷ்டம் ஒன் டே ட்ரிப் அதுவும் பக்கத்தில் போகலாம் கைஸ் பக்கத்தில் எங்கன்னா போகலாம் அதே மாதிரி சென்னை டு கன்னியாகுமரி ரொம்ப கஷ்டம் ஓகே கைஸ் எங்களால் நாங்கள் வீடியோ பாதியிலே கட் ஆகிடுச்சு ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் சத்தியமாக செட்டே ஆகலை ஓவர் ஃபுல்லு 2 பேர் ஃபோனுமே ஃபுல் ஆகிடுச்சு ஸ்டோரேஜ் ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து தரமான வீடியோ வரும் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்க ஓகேவா ஸ்டோரேஜ் வரும். ஆமாம் ஸ்டோரேஜ் வரும் அடுத்த மாதம் நிறைய ஃபுட்டேஜ் இருக்குது அடுத்த மாதம் ஒரு ட்ரிப் இருக்கு. ஆமாம் ஒரு ஊட்டிக்கு ஒரு ட்ரிப் இருக்கு. அதை நாங்கள் கவர் பண்ண பார்க்குறோம் நாங்கள் ஃபேமிலியாக போகிறோம் ஆனால் ஃபேமிலியாக போகிறோம் போட முடியுமான்னு டவுட் தான். ஆமாம் ஆனால் மார்க்கெட் தான் நம்மளுக்கு கண்டிப்பாக கிளிப் ஆட் பண்ணுறோம். ப்ரிப்பேர் பண்ணுவோம் பாருங்கள் இன்ஸ்டாவில் பாருங்கள் நான் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே கைஸ் இந்த vlog இதோட முடிச்சுக்கிறோம் பை